இப்போ ஒரு விஷயத்த என்ன கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, அதிமுக விஜய்க்கு ஆதரவு தருவதற்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாய்ங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் மீடியால இந்த தகவல வேகமா பரப்பி விட்டு பிரேக்கிங்லாம் போட்டாய்ங்க. அவன பார்த்து இவன் பிரேக்கிங் போடுவான். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்ப இதுல சிக்கல் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது. டிவில போடுற, நேஷனல் மீடியால போடுற எந்த பிரேக்கிங்குமே உண்மை கிடையாது. உண்மைக்கு எதிரானது அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இந்த பிரேக்கிங் எப்படி போடுவாங்கன்னா, இது வந்து ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலின் பேரில். அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே இந்த நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம பொறி வச்சு எலி பிடிப்போம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் தேங்காய வச்சு எலிய புடிச்சிட்டோம்னா, 2 நாள் அந்த எலிய பட்னியா போட்டுட்டு, கொண்டு போய் ரோட்ல தொறந்து விட்டோம்னு வைங்களேன், அதுக்கு எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாம வண்டியில அடிபட்டு செத்துரும். இதுதான் நேஷனல் மீடியா ரிப்போர்ட்டர்களுடைய நிலை. பாவம் நம்ம தம்பிகள் தான், அண்ணன்கள் தான் இருக்காய்ங்க அப்டின்னா கூட, அவைங்களோட நிலை அதான். அவைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. மேல இருந்து குத்து குத்துன்னு குத்துவான். யாரு? ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து. ஏற்கனவே குத்துவாய்ங்க. முதலாளி காசு வாங்கிருவாங்க. சரியா? அதுவும் இந்த முதலாளிகள் பூரா ஏற்கனவே வந்து காசு வாங்குறவன் கிடையாது. காசு குடுக்குறவன் வந்து குடுத்து சேனலே வாங்கிட்டாய்ங்க. எல்லா சேனலையும் அதானி, அம்பானி கையில தான் இருக்கு. பாஜக கையில மாறிருச்சு. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு லாபி பண்ணுவான். லாபி பண்ணி தூண்டி இத போடுறா பிரேக்கிங் சொல்லி எவனையா வச்சு ஒரு தகவல் அங்கருந்து வந்துச்சு, இங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னோனே இவன் பிரேக்கிங் போடுறான். ஒருத்தன் போட்டா போதும், தெருநாய் மாரி. ஒருத்தன் தொலைச்சுன்னா என்ன காரணம்னே தெரியாது. எல்லாம் ஓடும் பாருங்க. அதுக்காக நம்ம யாரும் நாயின்னு சொல்லல. அது உதாரணத்துக்காக அது எப்படி ஸ்டைல்ல இருக்குமோ, அதுக்காக தான் நம்ம அத சொல்றோம். எல்லாம் போட்டுருவான். அவன பார்த்து இவன் போடுவான், இவன பார்த்து அவன் போடுவான், அவன பார்த்து இவன் போடுவான். அப்ப 3 பேர் போட்டான்னா, 3 பேர் போடுறான். உனக்கு ஏன் சோர்ஸ் இல்லன்னு சொல்லிருவான்னு சொல்லி இவனும் போட்டுருவான். லோக்கலும் போட்டுருவான். டெல்லியும் போட்டுருவான். எல்லாரும் போட்டுருவான். அப்ப என்ன ஆகும்னா, மக்களுக்கு அது போய் ரீச் ஆயி அதிமுக விஜயோட கூட்டணி சேரப்போகுதுன்னு ஒரு விஷயம் பரப்பி விட்டுருவாங்க. பரப்பி விட்டோனே என்ன ஆகும்? இது ஒரு இதோட பல்ஸ் பார்ப்பாய்ங்க. உடனே இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில யாராவது ஒருத்தர் இத பத்திய ஒரு கருத்த சொல்லுவாங்க. இது போட்டு வாங்குறது தான். போட்டோனே நாங்க இல்லன்னு சொல்லுவாங்க. இல்ல ஆமான்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க வந்தா நாங்க உதவி செய்வோம். இல்ல வந்தா நாங்க வெளியில இருந்து ஆதரவு தருவோம். இல்லன்னா எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும். இல்லன்னா எங்களுக்கு 10 மினிஸ்டர் வேணும். இப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள வைப்பாங்க. ஸோ இதுக்கு போட்டு வாங்குறது தான் இந்த நேஷனல் மீடியாஸ்ல பிரேக்கிங்க போட்டு தூண்டி விட்டுறது. தூண்டி விட்ட உடனே எவனா ஒருத்தன் வந்து வெளியில வருவான் அப்படின்ற மாரி அத வச்சு பிரேக்கிங் போடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு பொழப்பே. ஏன்னா நம்ம அந்த அதுல தான் 35 வருஷம் குப்பை கூட்டியிருக்கோம். நேஷனல் மீடியால ஒரு 4 வருஷம். அந்த டாப் நம்பர் 1 சேனல்ல ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே மீடியா முதலாளிகள். அதாவது மீடியா நடத்தக்கூடிய முதலாளிகள் வேற. இப்ப முதலாளிகள் தான் மீடியாவே நடத்துறாங்க அப்படின்ற மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. பணம் படைத்தவர்களும், மல்டி மில்லியனர்ஸும், உலக பணக்காரர்கள் தான் மீடியாவெல்லாம் விலைக்கு வாங்கி மோடிஜிக்கு ஆதரவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே கோடி மீடியா மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப இதுல உண்மை இல்லை. அதிமுகல முனுசாமி வெளியில வந்து உடனடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, முனுசாமி சொன்னது தான் உண்மை. நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. யாரும் எங்கள கேட்கவும் இல்ல. நாங்க ஆதரவு தெரிவிக்கவும் இல்ல. அதுபோக இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதரவு தரவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப எடப்பாடியார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்த போட்டு, அவங்க எம்எல்ஏ கூட்டத்தெல்லாம் போட்டு ஒரு நின்னு உட்கார்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாரு. எல்லாம் என் செட்டப்ல தான் இருக்காங்க. யாரும் வந்து என்னைய விட்டு போமாட்டாங்க அப்படின்ற மாரி காட்டுறதுக்காக அவரு ஒரு இந்த மாரி போட்டாரு. போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவி சண்முகம் போட்ட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 வருஷம்ங்க ஏதாவது ஒரு அமைச்சரா இருந்து நம்ம வாழ்க்கைய ஓட்டலாம்ல. கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். அப்படின்ற மாரியான ஒரு சிலர் வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா எடப்பாடியார் அதுக்கு முடியாதுன்ட்டாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதிமுக அழிஞ்சு போயிரும். இப்ப அடுத்த எலக்ஷன்ல நீங்க விஜயோட தான் கூட்டணி போடணும். அப்புறம் கூட்டணிக்கு போய் எனக்கு இத்தன சீட்டு குடுன்னு விஜய்ட்ட போய் அதிமுக நிக்கிற மாரி ஆயிரும். ஸோ அதனால தலைகீழா நின்னாலும் அதிமுக அவர்களுக்கு வாய்ப்பு குடுக்காது. அவர்களுக்கு ஆதரவு குடுக்காது. குடுத்துச்சு அப்படின்னா, அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப தாவேகாவும், டிஎம்கே மட்டும் தான் இருக்கும். அதனால அதிமுக எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி. அவர் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அந்த கட்சிய அழிக்கிறதுக்கு அழிஞ்சிருச்சுன்னா ஜெயலலிதா இல்ல, நல்ல ஸ்டார் லீடர் இல்லன்றதுனாலயே இழுத்து புடிச்சு வந்திருக்காங்க. 40, 40 சீட் வந்திருக்காரு. அடிச்சு புடிச்சு அதுவும் இந்த அலையில. அந்த நேரத்துல வந்து இவர் போய் அங்க போனாருன்னா, விஜயோட அடிமையா மாறிருவாரு. அப்புறம் விஜய் பவர்ஃபுல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே காலி ஆயிரும். அப்புறம் தெருவுல நிக்க வேண்டியது. அடுத்த எலக்ஷன்ல 20 சீட் தான் வரும். ஸோ அதனால உறுதியாக ஒன்றை சொல்கிறேன். அதிமுக ஒட்டுமொத்தமா
அது வேணா அந்த கட்சி உடைக்கப்பட்டு வேணா அதுல யாரையாவது ஆசை காட்டி காசை கொடுத்து அதிமுகல இருந்து பிரிஞ்சு போய் ஒரு குரூப் வேணா விஜய் ஆதரிக்கலாம். அதற்கான வாய்ப்பு கூட இருக்கே தவிர, அதிமுக ஒட்டுமொத்த அதிமுக எடப்பாடியார் தலைமையில இருக்க அதிமுக சத்தியமாக எந்த காரணம் வந்து என்ன வந்தாலும் சரி, அவர்கள் விஜயை ஆதரிக்க மாட்டார்கள். அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, விஜய்க்கு எதிராக தான் கட்சி நடத்துறோம்னு. விஜய் சொன்னது திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி. அப்ப அதிலேயே வந்து அதிமுகவ டம்மி பீஸா மாத்தி விட்டாப்ல. இப்ப அதே மாரி தான் போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். அப்படி இருக்கும்போது விஜய் கூட போய் அதிமுக சேர்ந்ததுன்னா அழிஞ்சு போயிருவாரு அதிமுக. அதோட முடிஞ்சு போயிரும். விஜய் வெர்சஸ் திமுக தான் அடுத்த எலெக்ஷன்ல இருக்கும். இதுதான் மேட்டர். அதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணல. அத பத்தி கவலையும் படல, முயற்சியும் பண்ணல. திமுக அந்த ஆட்சி வந்து அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒதுக்கிட்டாரு. நாம் ஆட்சி செய்தோம், நாம் இருந்தோம், நாம் தோற்றுவிட்டோம். வருங்காலத்துல நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் நம்ம கைக்கு வரும் அப்படின்ற மாரி அவரு வந்து இது பண்ணிட்டாரு. எனவே விஜய்க்கு இடியாப்ப சிக்கல் மேல சிக்கலா வருது. இப்ப காங்கிரஸ் வந்துட்டாங்க. காங்கிரஸோட அக்ரீமெண்ட் போட்டாங்க. இப்ப பிஜேபி என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா, பார்த்துட்டு பார்ப்போம். சரி 5 காங்கிரஸ் வேற யாரு? யார வச்சு நீங்க இது பண்ணுவீங்க? கம்யூனிஸ்டா? சரி 4, 5 4 9 வேற? விடுதலை சிறுத்தைகள் வந்தா தானே, வந்தா தான் அது சக்சீட் ஆகும். அப்படின்ற மாதிரியான ஒரு செக்க வச்சு, சரி அப்படி போட்டும் மொத்தத்துக்கு இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அப்ப அதுக்கு தான் வந்து விஜய் வழக்க தூசி தட்டி நாளைக்கு வரப்போகுது. அதுக்கும் செக் வச்சுட்டாய்ங்க. ஓ! அப்படி போனா என்ன பண்ணுவாய்ங்கன்னா, ஆ விஜய வந்து வேற ஏதாவது ஒரு கேஸ்ல போட்டு பதவி ஏற்க விடாம பண்ணுவாங்க. எதையாவது ஒண்ண பண்ணி விடுவாங்க. இல்ல விஜய் கட்சியை சேர்ந்த ரைட், லெஃப்ட் எல்லாம் புடிச்சு உள்ள போட்டு நெருக்கடி குடுப்பாங்க. இப்ப விஜய் ஏன்டா இப்ப காங்கிரஸோட சேர்ந்தோன்ற ஒரு நிலைக்கு நெருக்கடிக்கு இப்ப தள்ளுவதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனவே விஜய்க்கு பதவி ஏற்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். இப்ப போய் வந்து நான் வந்து மெஜாரிட்டி வச்சிருக்கேன். என்னை ஆட்சிய அமைக்க அழையுங்கள். நாளைக்கு நான் பதவி ஏற்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லும்போது, கவர்னர் அந்த பேப்பர தூக்கி போட்டு கேரளா போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணிக்கைய காட்டுங்க. கணக்க காட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிறது 108 தானே பிரதர். இன்னும் ஒரு 10 யாரு? லிஸ்ட் குடுங்க. அவங்க கையெழுத்தோட லெட்டர் கொண்டாந்து குடுங்க. நான் உங்கள அழைக்கிறேன். இல்லன்னா நான் கேரளால இருப்பேன். அங்க வந்து பாருங்க. இன்னும் 2, 3 நாளைக்கு என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு. இப்ப விஜய் என்னன்னா, தொங்கி கூத்தாடி யார்ட்டயா போய் இறங்கி, யாருமே விஜய்க்கு இதுவரைக்கும் ஆதரவு தருவதாக சொல்லவே இல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸையும் தவிர. நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் அவர்கள் முடிவும் செய்யல. அவர்கள் போனாலும் போவாங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு. ஸோ அப்படி சேர்த்தாலும் திருமாவளவன் அவர்கள் போனா மட்டும் தான், அந்த 2 சீட்டு போனா மட்டும் தான் விஜய் ஆட்சி அமைக்க முடியும். வேற ஆளே கிடையாது. இல்லைன்னா அதிமுக கூட்டணியில இருந்து அன்புமணி ராமதாஸ் வரணும். அன்புமணி ராமதாஸ் கம்யூனிஸ்ட் திருமாவளவன். இது சேருமா? சேராது. புலி ஆடு புல்லுக்கட்டு கதை தான். ஸோ இது எப்படி என்ன ஏதுன்றது இப்ப கடைசியில் நாளைக்கு பதவியேற்கலாம்னு ஆவலோட இருந்த விஜய்க்கு ஆப்படிச்சு என்ன பண்றேன்னா, இப்ப விஜய டெல்லிக்கு வர வச்சு அழுக விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இத பத்தி வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். டெல்லிக்கு வர வச்சு, டெல்லியில வச்சு விஜய்க்கு பல இந்த கடன்காரன்லாம், வட்டிக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு பணம் தான் பணம் குடுப்பான், வட்டியும் நம்ம குடுப்போம். அதுக்கு பல பத்திரத்தில கையெழுத்து வாங்குவோம். அதுபோக செக்லயும் கையெழுத்து வாங்குவோம் பாருங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்துலயுமே கையெழுத்து வாங்கிட்டு தான் வெளிய விடுவாய்ங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கு. எனவே விஜய் என்ன டெல்லி போறாரா? என்ன பண்றாரு? ஏன்னா அவ்வளோ சீக்கிரமா ஒரு ஆட்சி அமைக்க விடமாட்டாய்ங்க. என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அ நாளைக்கு ஒரு சாயந்தரம் இல்ல நாளை கழிச்சு தான் அந்த கிளியர் பிக்சர் தெரியும். ஏன்னா 5 சீட் வந்துருச்சு. இன்னொரு 5 வேணும். 5க்கு ஆள் இல்லையே. முஸ்லீம்லயும் சத்தியமா விஜய் கூட போமாட்டாங்க. ஆனா திருமாவளவன் என்ன பிளான் பண்றாருன்னு தெரியல. ஸோ அத பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டமா சந்திப்போம். நாளைக்கு அடுத்த லைவ்ல வந்து உங்களுக்கு அப்டேட்டோட வர்றேன். அடுத்த ஒரு லைவ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.